சோ இந்த 2024 T20 வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது? என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்ல போறேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ ஓபனர்ஸ் குவிண்டன் டிகாக் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், நம்பர் 3 ஏடன் மார்க்ரம், நம்பர் 4 ஹென்ரி கிளாசன், அண்ட் நம்பர் 5 டேவிட் மில்லர், நம்பர் 6 டிரிஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 கெரால் கோட்சி, நம்பர் 9 ககிசோ ரபடா, நம்பர் 10 கேஷவ் மகாராஜ் அண்ட் நம்பர் 11 ஷம்சி. சோ இதுதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். சோ பார்க்கலாம் எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ரீலங்காவோட என்ன பிளேயிங் லெவனோட போறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல முக்காவாசி பிச்சர்ஸ்லாம் ஸ்லோவா தாங்க இருக்கு. யூஎஸ்ஏலயும் பாத்தீங்கன்னா டல்லாஸ் தவிர நியூயார்க்கும் பாத்தீங்கன்னா டூ பேஸ்டா தான் இருக்கு. சோ ஆல்வேஸ் கோயிங் வித் டூ ஸ்பின்னர்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. சோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டீம் பேப்பர் வைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்குங்க. ஆனா ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே புவரா இருக்கு. டிரிஸ்டன் ஸ்டப்ஸ், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங்ல இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஷவ் மகாராஜ், ஷம்சி ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க. பட் மத்த எல்லா பவுலர்ஸுமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட கீ பிளேயர்ஸ் லைக் குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும், டேவிட் மில்லரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see. பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.